காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் சூரியன் உதிக்குது, சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்கு, தேவையான தண்ணீரும் இருக்கு. நம்மளுடைய உடம்பும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஏதோ சாதாரணமான விஷயம் மாதிரி தான் தெரியும். பட் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்படி சாதாரணமா அற்பமா நினைக்கிற விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் இல்லாம போச்சுன்னா அப்பதான் அதோடைய மதிப்பு நமக்கு புரியும். மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா காற்றோட அருமை புரியும். காலில் அடிபட்டு நடக்க முடியாம இருந்தோம்னா 2 கால்களுடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியும். கண் பார்வை பாதிக்கப்பட்டா கண்களுடைய அருமை புரியும். இறைவேதத்துல இறைவன் சொல்றான், அல்லாஹ்வின் அருளை நீங்கள் கணக்கிட முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணி முடிக்க முடியாதுன்னு. இங்க கவனிச்சீங்களா? இறைவன் நமக்கு அருட்கொடைகளை மட்டும் தரல, அதை சிந்திக்கிற அறிவையும் கொடுத்துருக்கான். அதனால நன்றி செலுத்துறதுன்றது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுனால மட்டும் முடிகிற விஷயமே கிடையாது. நம்ம கண்களுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இதுவும் அல்லாஹ்வுடைய அருள்னு உணரணும். சாப்பிடும் பொழுது உணவு கிடைச்சதுக்கு அதுவும் அல்லாஹ்வுடைய